அந்த காலத்தில் பொண்ணு பார்க்குறதுன்னா சும்மாவா? ஒரு ஒரு ரணகளமே பண்ணுவாங்க அப்படி தானே? பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பாட்டு பாட சொல்லுவாங்க, டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, அப்படி நடந்து போக சொல்லுவாங்க அப்படி தானே? ஸோ அப்படி தான் இந்த பாட்டுலேயும் பண்ணுறாங்க. நம்ம மனோரமாவும் விஜயகுமார் சாரும் சரத்குமாருக்காக பொண்ணு பார்க்க போகிறாங்க. யாரை? குஷ்புவை. ஸோ அப்போம்போது மனோரமா சொல்கிறாங்க, ஏனுங்கம்மணி ஒரு பாட்டு பாடுறதுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அவங்கள பாட்டு பாட சொல்கிறாங்கன்னா, பொண்ணு ஊமையாக இருக்கக்கூடாதுல்ல, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பாட்டு பாட சொல்லியிருக்காங்க. அப்போம்போது நம்ம மனோரமா வந்து நன்னா நனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹம்மிங் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாணக்கியமாக எடுப்பாங்க பாருங்கள் அந்த ஹம்மிங்கை. கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு இனிமையான ஒரு ஹம்மிங். அப்புறம் சத்தம் போட்டு பாட சொல்கிறாங்கல்ல, அது எதுக்குன்னா அந்த பொண்ணு வந்து அதோட பொண்ணோட பல் வந்து ரொம்ப தெத்து பல்லாக இருக்கக்கூடாது, சரிசமமாக இருக்கணும். அதுக்காக தான் அந்த இதெல்லாம் கண்டிஷன்ஸ் வச்சுருந்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெத்தலை போடுறது அப்படி தானே? வெத்தலை போடுறது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வெத்தலையை மையமாக வச்சு, பொண்ணு பார்க்குறதையும் ஒரு மையமாக வச்சு இந்த பாட்டை எழுதியிருப்பாங்க. நமக்கு வாய் செவக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? கொட்டைப்பாக்கும் கொழுந்து வெத்தலை. இதை போட்டால் தானே நம்ம உனக்கு வந்து வாய் செவக்கும். அதே மாதிரி அந்த கொட்டைப்பாக்கையும் அந்த கொழுந்து வெத்தலையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்தளவுக்கு மச்சான் நீயும் மச்சினி நானும் தொட்டா தோல் பறிக்கும். அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருந்தால் இந்த உலகத்தையே ஜெயிச்சு போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் இந்த பாட்டு. இதில் நீங்கள் செட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்களேன், ஒரு பெரிய வெத்தலை இருக்கும், அது பக்கத்தில் 2 கொட்டைப்பாக்கு இருக்கும். ஸோ அதுலேயே ஒரு பாட்டு பயங்கரமாக ஆரம்பத்தில் இருக்கும். அப்புறம் ஐயோ! ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலையை போட்டால் மட்டும் நாக்கு செவக்காது. நாக்கு செவக்கிறதுக்காக என்ன வேணும்? சுண்ணாம்பு வேணும். அதே மாதிரி என் மச்சான் நானும் செவக்கிறதுக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த பாட்டு ஆரம்பிக்கும் பாருங்களேன். ரொம்ப அருமையான பாட்டு. இதில் ஜானகி அம்மா, அந்த ஜானகி அம்மாவோட குரலை சொல்லணுமே, அட அட அட, இவங்கள மாதிரி இந்த பாட்டை யாராலையும் பாடவே முடியாது. என்ன ஒரு உச்சரிப்பு! உண்மைக்கு அவங்கள நமக்கு கிடைச்சதுன்னா ஒரு இசை இளவரசின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் அவங்க குரலில். அதுலேயும் இந்த லைனை கேட்டு பாருங்களேன். கத்திரி வெயில் கொதிப்பது போல் காய்ச்சல் அடிக்குது இடுப்புக்கு மேலே. இப்போ அடிக்கிற வெயிலை பாருங்களேன், கத்தரி வெயிலன்னா எல்லா வெயிலும் தோற்றுப்போம். ஸோ அந்த மாதிரி காதல் வந்துடுச்சுன்னா இடுப்புக்கு மேலே அவங்களுக்கு பயங்கரமாக காய்ச்சல் வருமா. அப்புறம் மனோ சார் அவரும் போட்டி போட்டுட்டு ஜானகி அம்மாவுக்கு ஈக்குவலாக பாடி அசைச்சிருப்பாங்க. இந்த பாட்டு நம்ம கல்யாண வீடு இருக்குல்ல, அந்த கல்யாண வீட்டையே கதிரடிச்ச கூட ஒரு பாட்டுன்னு கூட சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு பாடல். இது என்ன பாடல்னா நாட்டாமை பாடம் இருக்குல்ல, சரத்குமார் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படம்னு கூட இந்த நாட்டாமே சொல்லலாம். இப்போவும் இந்த பாட்டு அவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்கில் போகும். ஸோ அருமையான ஒரு பாடல். அதுவும் குஷ்பு மேடம் இருக்காங்க பாருங்கள், அந்த கண்டாங்கி சிலை கட்டிக்கிட்டு அவங்க ஆடுற ஒவ்வொரு குட்டி குட்டியும் அந்த ஆடலெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது அழகாக இருக்கத்தானே செய்யும். அழகான ஒரு பாடல். கொட்டைப்பாக்கு கொழுந்து வெத்தலை போட்டால் வாய் செவக்கும். உங்களுக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்குமா? பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். ஓகே, பாய்.